நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். நம்ம எஸ்கேனோடைய SK23 அனௌன்ஸ்மெண்ட் வெளிவரும் போது நம்ம எல்லாருக்கும் அதிகமாக தோணுது அப்படிங்கிறது ஏஆர் முருகதாஸ் மறுபடியும் பெரிய கம்பேக் கொடுக்க போறாரு அப்படி மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்து இருந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வெளிவந்த நிறைய படங்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சரியாக போகல. ஓகே, நம்ம எஸ்கேனா கூட சேர்ந்து ஒரு பெரிய கம்பேக் இப்போ கொடுக்க போறாரு ஏஆர் முருகதாஸுங்கிற மாதிரி நம்ம நினைக்கும் போது அப்போதான் குறுக்க கௌசிக் வர மாதிரி ஒருத்தர் வந்தார். அவர் தான் நம்மளுடைய சல்மான் கான். குறுக்க இந்த கௌசிக் வந்தா ஒரு படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சது ஓகே ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம நினச்ச மாதிரியே அந்த ஒரு படம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு படம் நல்லா இல்லை அப்படிங்கிற போது நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறனால நம்ம இதை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்கல. பட் நம்ம எஸ்கேனோடைய மதராசி இந்த ஒரு படமும் சீகாந்தர் மாதிரி தான் இருக்கும். ஏஆர் முருகதாஸ் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு அப்படிமா சொல்லி நிறைய விஷயங்கள் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம மதராசி படத்தை பற்றி கிளாரிஃபிகேஷன் கொடுத்து தானே ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு மதராசிக்கும் இது ரெண்டு படத்தை ஏன் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படிங்கிறது ஒன்று தான், இதோடைய ரிலீஸ் டேட். ஏஆர் முருகதாஸோடைய ஃபார்முலா படி ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே அதோடைய ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதோடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏஆர் முருகதாஸ் நினைக்கிறது. பட் சீகாந்தர் படத்தோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இதோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இதோடைய ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரிலீஸ் டேட்டுக்குள்ளே இதோடைய எல்லா வேலைகளுமே முடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே இதோடைய ரிலீஸ் டேட்டை ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதோடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. மதராசியை பொறுத்த வரைக்கும் இதோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது இது வரைக்குமே அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது இன்னொரு 20 நாள் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு இதோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது அறிவிப்பாங்க. இது என்ன ப்ரோ இதுக்கெல்லாம் இது இப்படிங்கலாம் கேட்டிங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. என்ன அப்படின்னா இதில் ஹீரோவுடைய தலையீடு அப்படிங்கிறது இந்த ஒரு படங்களில் இருக்கவே கூடாது. டேரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் எடுத்தால் தான் அந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஆகும். இப்போ சல்மான் கானோடைய அவருடைய மூவிஸில் நிறைய தலையீடு இருந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மதராசி சைடு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டேரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே அவர் எடுக்கலாம். ஸோ ஹீரோடைய தலையீடு அப்படிங்கிறது இருக்காது. ஏன் அப்படின்னாலும் ஒரு ஹீரோ ஃபஸ்ட்டு கதை கேட்குறாரு, அந்த ஒரு கதையை ஃபுல்லாக ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அது ஒரு படத்தையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது மற்றபடி அந்த ஒரு ஹீரோடைய தலையீடு அந்த ஒரு படத்தில் இருக்காது. அதாவது நம்ம எஸ்கேனோடைய தலையீடு அப்படிங்கிறது இந்த ஒரு மதராசி படத்தில் சுத்தமாக இல்லை. அப்படின்னால ஏஆர் முருகதாஸ் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் இந்த ஒரு படத்தில் இருக்கும். பட் சீகாந்தர் படத்தில் அது கிடையாது. செகண்ட் ரீசன் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஏஆர் முருகதாஸ் ஒவ்வொரு படத்துலையுமே ஏதாவது ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணுவார். இப்போ சல்மான் கான் அவருடைய மூவிஸில் சீகாந்தர் இந்த ஒரு படத்தில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எதுவுமே பண்ணலை. பழைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஒரு படத்தை பண்ணி கொடுத்து வேகமாக ஒரு படம் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு படம் தான் சீகாந்தர். பட் மதராசி அந்த மாதிரியானு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த ஒரு படத்தோடைய ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஒரு படத்தில் ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. இது படம் வரும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு நியூ அட்டெம்ப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பாக மதராசி சீகாந்தர் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏஆர் முருகதாஸ் ஏதோ சீக்கிரமாக ஒரு படம் பண்ணணுமே அப்படின்றதுக்காக சீகாந்தர் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ மதராசி அப்படி கிடையாது, பார்த்து பொறுமையாக பண்ண ஒரு படம். ஸோ இதோடைய நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது நம்மளுக்கு மதராசி எவ்வளோ பெஸ்ட்டு எவ்வளோ பெரிய பெட்டரான ஃபிலிம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ மதராசி படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னால கூடிய விரைவில் இதோடைய ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இதோடைய ரிலீஸ் டேட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.